தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு, நடைமுறைக்கு வரும் புதிய விதிமுறைகள். கொழும்பில் உயிரிழந்த பாடசாலை மாணவி ஆரம்பமான விசேட விசாரணைகள். இன்று முதல் வெசாக் வாரம் பிரகடனம். காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட சிறுமி மர்மமாக மரணம், உடலில் கண்டுபிடிக்கப்பட்ட காயங்கள். மதகுடன் மோதி விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டி. யாழ் அச்சுவேலியில் வன்முறை குழு அட்டகாசம், கடை உரிமையாளர் படுகாயம். கொழும்பு கோட்டாவையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் வெளியான தகவல்கள். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான பேரிடர் கடனுக்கான உச்ச வரம்பு எல்லையை உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக புதிய விதிமுறைகளை உள்ளடக்கிய புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் அமைச்சு செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களை அறிவுறுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கை 2025 ஐந்தாம் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஆரம்ப சம்பளம் உயர்த்தப்பட்டதை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன் வழங்குவதற்கான உச்ச வரம்பு எல்லையை தற்போதுள்ள 2,50,000 ரூபாவிலிருந்து 4 லட்சம் ரூபாவாக உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டாஞ்சேனையில் மாணவியொருவர் தமது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. அத்துடன் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்டத்துக்கு அமைய கொட்டாஞ்சேனை மற்றும் அம்பலப்பட்டி காவல்துறையினரிடமிருந்து இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. பாடசாலைக்குள் இடம்பெறும் உடல் உள மற்றும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பில் அறியப்படுத்தாமை, பாடசாலையின் நட்பெயரை பாதுகாக்கும் நோக்கில் செயற்படுத்தல் போன்றவற்றால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் போது உடனடியாக பாடசாலையின் அதிபர் அல்லது பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் அது தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அறியப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை ஒரு வார கால வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்படவுள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நுவரெலியா பௌத்த நிலைய விகாரையில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. நல்ல குணங்களை கொண்ட உன்னத மக்களுடன் பழகுவோம் எனும் தொனிப்பொருளில் இம்முறை தேசிய வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. பசறை போலீஸ் பிரிவின் உடகம பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுமி நேற்று இரவு சுகவீனம் காரணமாக பசறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என்று போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பசறை உடுகம பகுதியில் வசித்து வந்த 7 வயது சிறுமி என தெரிய வந்துள்ளது. இந்த சிறுமி சுமார் ஒரு வாரமாக காய்ச்சல் மற்றும் சளிக்கு பல சந்தர்ப்பங்களில் சிகிச்சை பெற்று வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சிறுமியை பரிசோதித்த மருத்துவமனையின் மருத்துவர் அவரது உடலில் காயங்களின் அறிகுறிகள் இருப்பதாக கூறியதால் போலீசார் இந்த மரணத்தை சந்தேகத்துக்குரியதாக கருதுகின்றனர். மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. மேலும் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பசறை மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா இரம்பைக்குளம் சந்தி ஏனையின் பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியொன்று மதகுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் இன்று காலை 8:10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயங்களுக்கு உள்ளானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் முச்சக்கர வண்டி பாரியளவிலான சேதங்களுக்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இனம் தெரியாத குழு ஒன்று நடத்திய தாக்குதலில் கடை உரிமையாளர் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் இன்று அதிகாலை 6:15 மணியளவில் குறித்த நபர் அச்சுவேலி வைத்தியசாலை வீதியூடாக சென்ற வேளை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த நபர் இன்று காலை தனது கடைக்கு சென்று கொண்டிருந்த போது குறித்த வீதியில் இனம் தெரியாத குழுவினர் கார் ஒன்றில் காத்திருந்துள்ளனர். இதன்போது குறித்த குழுவினர் கடை உரிமையாளரை இடைவெளியில் மறித்து தலை, கை என்பவற்றில் பொருள்களால் கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உணவகம் ஒன்றினை நடாத்தி வரும் 54 வயதுடையவரே இந்த தாக்குதலில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தாக்குதல் நடாத்திய இருவர் தம்மை அடையாளம் காணாதவாறு முகத்தை துணியால் கட்டி மறைத்திருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொட்டாவை மலபள்ள பிரதேசத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர். கொட்டாவை மலபள்ள பிரதேசத்துக்கு நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் சென்ற இனம் தெரியாத நபர்கள் சிலர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரொருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தவர் கோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இரத்தினபுரி எமிலிப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய நபரே உயிரிழந்தவராவார். இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சம்பவ இடத்திலிருந்து தோட்டாக்கள் சில கைப்பற்றப்பட்டுள்ளன. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் மொனராகலை உடவளவை பிரதேசத்தில் 4 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிதாரிகள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சில மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் மத்திய சபரகமுவ, ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு போன்ற இடங்களிலும் மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மேல் மாகாணத்திலும் புத்தளம், காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.